கூட்டணிக்கு வரவில்லை என்றால் 150 கோடி பட்டை நாமம். பிரேமலதாவை மிரட்டி பிளாக்மெயில் செய்து பணிய வைத்த திமுக. தேமுதிகவில் வெளியான அதிர்ச்சி தகவல். நேற்று முன்தினம் தேமுதிகவின் பிரேமலதா விஜயகாந்த் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுக கூட்டணியில் இணைந்தார். ஆனால் அதற்கு முன்பு வரை அவர் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து வந்தார். கடந்த காலங்களிலும் திமுகவை விமர்சனம் செய்து வந்திருக்கிறார். அதோடு அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருவதற்காகத்தான் பிரேமலதா தயாராகி வந்தார். ஆனால் திமுக கூட்டணிக்குள் ஏகப்பட்ட சலசலப்பு ஏற்பட்டது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று மு.க.ஸ்டாலினுக்கு கடுமையான குடைச்சலை கொடுத்து வந்தார்கள். இதன் காரணமாக அந்த கட்சிக்கு மாற்றாக ஏதேனும் ஒரு கட்சியை திமுக கூட்டணிக்கு கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்துக்கு ஆளானார் மு.க.ஸ்டாலின். அதனால்தான் டாக்டர் ராமதாஸை கூட்டணிக்கு கொண்டு வர நினைத்தார். ஆனால் அந்த கட்சி திமுக கூட்டணிக்குள் வந்தால் நாங்கள் வெளியேறி விடுவோம் என்று திருமாவளவன் மு.க.ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்தார். அதன் பிறகுதான் தேமுதிகவை எப்படியேனும் திமுக கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்ட அவரிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்திய போது அவர் பிடிகொடுக்கவில்லையாம். இந்த நிலையில்தான் விஜயகாந்த் கட்டிய ஆண்டாள் அழகர் கல்லூரியில் விற்பனை செய்திருந்தார் பிரேமலதா. ஆனால் அந்த கல்லூரியை வாங்கியவர்கள் இன்னும் 150 கோடியை அவருக்கு கொடுக்கவில்லை. அதற்காக பல வழிகளிலும் பிரேமலதா முயற்சி எடுத்த போதும் அவர்கள் பிடிகொடுப்பதாக இல்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் 150 கோடி வாங்குவதற்கு பல வழிகளிலும் முயற்சி செய்து வருகிறார். இந்த நேரத்தில் தான் தேமுதிகவின் இந்த பலவீனத்தை பயன்படுத்தி திமுக கூட்டணிக்கு இழுத்து பார்த்துள்ளார்கள். அதோடு கூட்டணிக்கு வரவில்லை என்றால் கல்லூரி விற்பனை செய்த 150 கோடி உங்களுக்கு ஒரு நாளும் வராது என்று திமுக சில அமைச்சர்கள் மூலம் விரட்டல் விடுத்திருக்கிறார் மு.க.ஸ்டாலின். அதை கேட்டு பிரேமலதா விஜயகாந்த் கடுமையான அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கிறார். அதன் பிறகுதான் திமுக அமைச்சர் ஏவாவேலு பிரேமலதாவை சந்தித்து கூட்டணி டீலுக்கு வர முடியுமா முடியாதா என்று எச்சரிக்கை விடும் வகையில் பேசியிருக்கிறார். அதன் காரணமாகவே இவர்களே அந்த 150 கோடியை தனக்கு வரவிடாமல் செய்து விடுவார்களோ என்று பயந்து போன பிரேமலதா விஜயகாந்த் ஒரே நாள் இரவில் திமுக கூட்டணியில் சேர்ந்து விடலாம் என்று முடிவெடுத்திருக்கிறார். இப்படி தேமுதிகவை உருட்டி மிரட்டி பிளாக்மெயில் செய்துதான் திமுக கூட்டணிக்கு மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கிறார் என்கின்ற செய்தி தற்போது தேமுதிக வட்டாரங்களில் வெளியாகியிருக்கிறது. ஆனால் இப்படி திமுகவின் மிரட்டலுக்கு பயந்து அந்த கூட்டணிக்கு தேமுதிக சென்றாலும் கூட கடந்த காலங்களில் திமுகவினர் மிக கடுமையாக விமர்சித்து வந்தார்கள். குறிப்பாக விஜயகாந்த் கருப்பு கண்ணாடி போட்ட போது கருப்பு கண்ணாடி போட்டால் இவர் எம்ஜிஆர் ஆகிவிடுவாரா என்றெல்லாம் அவரை மோசமாக விமர்சித்தது திமுக. அதோடு வடிவேலுவை வைத்துக் கொண்டு 2011 தேர்தலில் மிக மோசமான முறையில் விஜயகாந்தை விமர்சிக்க வைத்தார் கருணாநிதி. அதோடு திமுகவின் பேச்சாளரான சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு மேடையில் பிரேமலதாவை பஜாரி என்றெல்லாம் பேசினார். அந்த அளவுக்கு திமுகவின் கடந்த காலங்களில் விஜயகாந்த் மற்றும் பிரேமலதாவையும் கடுமையான முறையில் திட்டி தீர்த்து வந்தார்கள். அதனால் இப்போது அப்படிப்பட்ட திமுகவுடனேயே பிரேமலதா கூட்டணி வைத்திருப்பது அந்த கட்சியினருக்கு சுத்தமாக பிடிக்கவில்லையாம். அதனால் 10க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் அங்கிருந்து வெளியேறி மாற்று கட்சிகளில் இணைவதற்கு தயாராகிவிட்டார்களாம். இதை வைத்து பார்க்கும்போது திமுக கூட்டணிக்கு தேமுதிக சென்றதனால் ஏற்கனவே தேமுதிக 0.5% ஓட்டுகளும் இந்த முறை இல்லாமல் போய்விடும் சூழலே உருவாகி இருப்பதாக கூறும் தேமுதிகவினர் இந்த தேர்தலுக்கு பிறகு தேமுதிக என்ற ஒரு கட்சியே இருக்காது, இந்த கூடாரமே மொத்தமாக காலியாகிவிடும். ஏற்கனவே பல தேமுதிக நிர்வாகிகள் திமுகவில் இணைந்துவிட்ட நிலையில் இப்போது இந்த கூட்டணி வாய்ப்பை பயன்படுத்தி அனைவரும் திமுகவிடம் சாய்ந்து விடுவார்கள். அதன் பிறகு தேமுதிகவில் அந்நியாரும் அவரை தம்பியும் விஜய் பிரபாகரனும் மட்டுமே இருப்பார்கள் என்று அக்கட்சியை சார்ந்தவர்கள் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அடுத்த செய்தி. தேமுதிகவால் திமுக கூட்டணிக்குள் வெடித்த பிரச்சனை. மதுரையில் முக்கிய தொகுதிகளை பிடிக்க நடக்கும் மோதல். மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை அங்குள்ள 10 சட்டசபை தொகுதிகளில் கடந்த முறை 5 தொகுதிகளை அதிமுக கைப்பற்றியிருந்தது. ஆனால் இந்த முறை அங்கு கூடுதல் தொகுதிகளில் ஜெயிக்க வேண்டும் என்று மு.க.ஸ்டாலின் திட்டமிட்டு வருகிறார். ஆனால் இந்த நேரத்தில் திமுக கூட்டணியில் புதிதாக இணைந்திருக்கும் தேமுதிக அங்குள்ள மதுரை மத்திய தொகுதி மற்றும் திருப்பரங்குன்ற தொகுதியை கேட்டுள்ளதாம். ஆனால் மதுரை மத்திய தொகுதியை பொறுத்தவரை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் போட்டியிடும் தொகுதியாகும். அதனால் அதை அவர் விட்டுக் கொடுக்க மாட்டார். அதன் காரணமாக தேமுதிக திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றும் என்று தெரியவந்துள்ளது. ஆனால் கடந்த தேர்தலில் இந்த தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டார். அங்கு அவர்களுக்கு தோல்வி கிடைத்ததால் இந்த முறை தொகுதியை மாற்றப் போகிறார்கள். அதோடு தேமுதிக மதுரையில் உள்ள வடக்கு தொகுதியையும் குறிவைக்கிறார்களாம். காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மாணிக்கம் தாகூர் அந்த தொகுதியை தங்களது கவுன்சிலர் கார்த்திகேயனுக்கு கேட்டு வருகிறார். ஆனால் மு.க.ஸ்டாலின்
தனக்கு எதிராக மாணிக்கம் தாகூர் செயல்பட்டதால் அவர் கேட்கும் மதுரை மேற்கு தொகுதியை கண்டிப்பாக அவருக்கு கொடுக்கக்கூடாது, அதை தேமுதிகவுக்கு கொடுத்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளாராம். இப்படி ஆரம்பத்திலிருந்தே காங்கிரஸ் கட்சி கேட்டு வரும் தொகுதியை தற்போது தேமுதிகவுக்கு மு.க. ஸ்டாலின் கொடுக்க தயாராகிவிட்டதால் இது காங்கிரஸ் கட்சியினரிடத்திலேயே சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது மட்டுமின்றி விருதுநகர் உள்ளிட்ட மேலும் பல தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சியின் தொகுதிகளுக்குத்தான் தேமுதிக குறிவைக்கிறதாம். அதேபோல் மு.க. ஸ்டாலினும் இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை படுதோல்வி அடைய வைக்க வேண்டும், அதனால் அவர்களுக்கு வெற்றி கிடைக்காத தொகுதிகளை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இருப்பதால் வெற்றி வாய்ப்பு புதிய தொகுதிகளை தேமுதிக பக்கம் திருப்பிவிட்டு காங்கிரஸை படுதோல்வி அடைய செய்துவிட வேண்டும் என்று திமுக தயாராகி வருகிறது. அது மட்டுமின்றி கடந்த முறை காங்கிரஸ் போட்டியிட்ட சில தொகுதிகளை கூட இந்த முறை கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கொடுக்கிறாராம் ஸ்டாலின். இப்படி திட்டமிட்டே காங்கிரஸ் கட்சியை மு.க. ஸ்டாலின் இருட்டடிப்பு செய்வதால் தற்போது திமுக கூட்டணிக்குள் தேமுதிக வந்ததை அடுத்து தற்போது தொகுதி சம்பந்தமாக அவர்களுக்கிடையே மோதல் வெடிக்க தொடங்கியிருக்கிறது. அந்த வகையில் இந்த முறை தேமுதிக தங்கள் எதிர்பார்த்த தொகுதிகளை கைப்பற்றப் போகிறார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. இதற்கெல்லாம் மேலாக நீண்ட காலமாகவே ராஜ்யசபாவிற்கு போக வேண்டும் என்பது பிரேமலதாவின் பெரிய கனவாகும். அதை அடுத்த ஆண்டு திமுக நனவாக்கப் போகிறது. அதனால் தேமுதிகவுடன் கூட்டணி வைத்ததால் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ இல்லையோ, பிரேமலதா விஜயகாந்த் மிகப்பெரிய மகிழ்ச்சியில் இருப்பதாக கூறப்படுகிறது. அடுத்த செய்தி, ராஜ்யசபா எம்பி சீட்டுக்கு காய் நகர்த்தும் டிடிவி தினகரன், ஜி.கே. வாசன். வருகிற மார்ச் மாதம் மாநிலங்களவை எம்பி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் 6 எம்பி பதவிகள் காலியாகிறது. இதில் 4 எம்பி சீட்டுகள் திமுகவுக்கு கிடைக்கும் நிலையில் 2 எம்பி சீட்டுகள் அதிமுகவுக்கு கிடைக்கும். இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திய போது அன்புமணி ராமதாஸ் தனக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் வேண்டும் என்று பேசியிருந்தார். அதையடுத்து இன்னொரு எம்பி சீட் அதிமுகவின் தம்பி துரைக்கே கொடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளாராம். ஆனால் இந்த நேரத்தில் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்திருக்கும் டிடிவி தினகரன், ஜி.கே. வாசன் ஆகிய 2 பேருமே எம்பி சீட் எதிர்பார்க்கிறார்கள். டிடிவி தினகரனை பொறுத்தவரை இந்த தேர்தலில் தான் போட்டியிடவில்லை என்று கூறியவர் தனது மனைவியை ஆண்டிப்பட்டி தொகுதியில் களமிறக்க திட்டமிட்டுள்ளார். அதே சமயம் அதிமுகவிடம் தான் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டை கைப்பற்றிவிட வேண்டும் என்று காய் நகர்த்தி வருகிறார். அதேபோன்று இன்னொரு பக்கம் ஜி.கே. வாசனும் எம்பி சீட்டுக்கு காய் நகர்த்தி வருகிறார். இப்படி அன்புமணியை தொடர்ந்து மேலும் 2 கூட்டணி கட்சிகளும் எம்பி சீட்டுக்கு முயற்சிப்பதால் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் சென்றபோது கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் ராஜ்யசபா எம்பி சீட் எதிர்பார்க்கும் நிலையில் அவற்றை அதிமுகவினருக்கு கொடுத்துவிட்டால் கூட்டணி உடைவதற்கு வாய்ப்பிருக்கிறது. எனவே இந்த விஷயத்தில் அவசரப்பட்டு முடிவெடுத்துவிட வேண்டாம். கூட்டணி கட்சியினருக்கு ஆளுக்கு ஒரு எம்பி சீட்டை கொடுத்து கூட்டணி உடையாமல் தக்க வைத்துக் கொள்வோம் என்று கூறினாராம். அந்த வகையில் இந்த முறை அதிமுகவிடம் உள்ள 2 எம்பி சீட்டுகளை அன்புமணிக்கும் டிடிவி தினகரனுக்கும் கொடுப்பதற்கு திட்டமிட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.